வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஈஸ்வரி பாட்டி எழில்கிட்ட கேக்குறாங்க, யாருக்கு நான் நீ ஃபோன் பண்ணுன அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு தெரியாது பாட்டி அப்படின்னு எழில் சமாளிச்சிடுறாரு. மறுபடியும் இப்போ ஒரு ஃபோன் கால் வருது எழிலுக்கு. அவர் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு. நீ கால் பண்ணல, அவங்க தான் திருப்பி கால் பண்றாங்க போல, அட்டன் பண்ணு எழில் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி பாட்டி. இல்ல பாட்டி, இது வர்ஷினி கால் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு எழில். ப்ரொடியூசர்டா, அவங்க அட்டன் பண்ணி பேசுடா அப்படின்னு செல்லின்னு சொல்றாரு. இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணாம அங்க போனை சார்ஜ்ல போட்டுட்டு போயிட்டாரு எழில். யாருக்கு இவன் போன் பண்ணா, அவன் முகமே சரியில்லை, நீ யாருக்கு போன் பண்ணான்னு பாரு செல்லியா அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க. செல்லின்னு சொல்றாரு, அவன் போனை பாக்குறதெல்லாம் தப்பு இல்லையா பாட்டி அப்படின்னு கேக்குறாரு. தம்பி தானே, போய் பாருடா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி பாட்டி. செல்லியன் போன் எடுத்து பாக்குறாரு. உங்க கெஸ்ஸிங் கரெக்ட் தான் பாட்டி, அமிர்தாவுக்கு தான் அவன் கால் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அமிர்தாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்கிட்ட சண்டை கூட போட்டான் பாட்டி அப்படின்னு செல்லியன் சொல்றாரு. பிரச்சனையை இப்படியே விடக்கூடாது செல்லியா, நாளைக்கு நம்ம அமிர்தாவோட அம்மா அப்பா பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி சொல்றாங்க. இப்போ கூட வரதுல ஒண்ணும் இல்ல பாட்டி, ஆனா எனக்கு வீடெல்லாம் தெரியாது அப்படின்னு செல்லின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் சொல்றாங்க, அட்ரஸ் எல்லாம் நான் விசாரிச்சுக்கிறேன், நீ என் கூட வந்தா போதும் செல்லியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழில் இப்போ பாக்கியா பார்த்து பேசுறதுக்காக வராரு. நீ ஓகே தானம்மா அப்படின்னு கேக்குறாரு. நல்லா தாண்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இந்த பாத்திர கடையில போய் பாத்திரத்தெல்லாம் ரிட்டர்ன் பண்ணலாமான்னு கேட்டேன்டா, அவங்க டேமேஜ் ஏதாவது இருந்தா மாத்தி கொடுக்குறோம், மத்தபடி ரிட்டர்ன்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. ராஜசேகர் சாருமே மாசம் மாசம் நீங்க வாங்கின பணத்துக்கு வட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி பாதி அமௌண்ட் எல்லாம் அடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருடா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நான் வேணா 3 லட்சம் ரூபாய் எங்கேயாவது பரட்டி கொடுக்கட்டுமாமா அப்படின்னு கேக்குறாரு எழில். இது என்னோட பிசினஸ் டா, இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் தாண்டா பாத்துக்கணும், அப்பதான் நான் கத்துக்க முடியும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நம்மகிட்ட இந்த பாத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு பெருசா ஏதாவது ஆர்டர் கிடைக்கும்டா, நம்ம நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. எழில் சொல்றாரு, இதாம்மா நீ எல்லாத்துலயும் ஒரு பாசிட்டிவா யோசிக்கிற பாத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. செல்வி சொல்றாங்க, அக்கா இப்படி எல்லாம் பேசுதுன்னா அதுக்கு நான் கொடுத்த தைரியம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா மாமியார் இப்போ பாக்கியாட்ட கேக்குறாங்க, அமிர்தா அந்த பொண்ணு எப்படி இருக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லாதான் இருப்பாத்த அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. முன்னாடி இங்க வீட்டுக்கு வருவா, இப்பெல்லாம் வரதில்லையே அப்படின்னு கேக்குறாங்க. படிப்பு முடிஞ்சிருச்சுல அவளுக்கு, அவ ஊருக்கு போயிட்டா அத்த அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உங்க அம்மா அப்பா 2 பேருமே ஊருக்கு போயிட்டாங்களா அப்படின்னு பாக்கியா மாமியார் கேக்குறாங்க. உங்க இங்கதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார். குன்றத்தூர்ல இருக்கத்த, அந்த கோவில் பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் நடந்தா வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. எழில் இப்பவும் அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் இருக்கிறானா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார். அவன் பட வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டான்ல, இப்பெல்லாம் அடிக்கடி அங்க போறது இல்லத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. எதுக்கத்த திடீர்னு விசாரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. இல்ல திடீர்னு அந்த பொண்ணு ஞாபகம் வந்துச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னு பாக்கியா மாமியார் சமாளிச்சிடுறாங்க. ஜெனி வராங்க. ஜெனிட்ட பாக்கியா மாமியார் கேக்குறாங்க, செல்லியனை நான் என் கூட வெளியில வர சொன்னேனே, கிளம்பிட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி சொல்றாங்க, அவர் கிளம்பிட்டாரு பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. செல்லியனை கூப்பிட்டுட்டு இப்போ ஜெனி வராங்க. அது ஒண்ணும் இல்ல பாக்கியா, செல்லியன் கூட கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அவர் முன்னாடி இருக்கிறப்ப அவர் கூட சேர்ந்து போவேன், இப்ப தனியா நடந்து போக பயமா இருக்குல்ல, செயின் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்வி சொல்றாங்க, அக்கா தான் இப்ப செக்ரட்டரி ஆயிடுச்சுல, ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே போட்டுருச்சு, இப்ப எங்கேயுமே இருட்டா இல்லமா அப்படின்னு சொல்றாங்க. செலியன் பாட்டி 2 பேருமே இப்போ கோவிலுக்கு கிளம்பி போறாங்க. ஜெனி இப்போ பாக்கியாட்ட கேக்குறாங்க, உண்மையாவே இவங்க 2 பேரும் கோவிலுக்கு தான் போறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கொஞ்ச நாளாவே 2 பேரும் சரியில்லை, ஏதோ ரகசியம் பேசிக்கிறாங்க, நான் வந்த உடனே பேச்ச நிப்பாட்டிடுறாங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. இப்படி என்ன 2 பேர் ரகசியம் பேசிக்க போறாங்க, உங்க சந்தேகத்தெல்லாம் சும்மா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. செலியன் பாக்கியாவோட மாமியார் 2 பேருமே இப்போ அமிர்தா வீட்டுக்கு போயிடுறாங்க. அமிர்தா அம்மா அவங்கள பார்த்த உடனே உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அமிர்தா அப்பா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா மாமியார். உள்ள இருக்கிறாரு, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் தண்ணி குடிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அமிர்தா அப்பாட்ட அமிர்தா அம்மா சொல்றாங்க, செலியனும் அவங்களோட பாட்டையும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எழில்கிட்ட வீட்டுல இருந்து யாராவது பெரியவங்க பேச வர சொன்னோம்ல, அதனால தான் வந்திருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. பாக்கியா மாமியார் இப்போ அமிர்தா அம்மா பாட்ட கேக்குறாங்க, எழிலுக்கு அமிர்தாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு உங்க 2 பேருக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அமிர்தா அம்மா சொல்றாங்க, ஆரம்பத்துல எழிலும் அமிர்தாவும் பழகுறப்ப அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் எழில் தம்பி அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா அப்பா சொல்றாரு, எழிலும் எங்களுக்கு பிள்ளை மாதிரி தான், அவனும் எங்களை அப்படிதான் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா மாமியார் கோவமா கேக்குறாங்க, அதனால எழில் தலையில உங்க மருமகளை கட்டி வச்சிடலாம் நினைச்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க அப்படின்னு அமிர்தா அப்பா கேக்குறாரு. வேற எப்படி பேச சொல்றீங்க அப்படின்னு கோவமா கேக்குறாங்க பாக்கியா மாமியார். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.